Hey hello guys, welcome to our channel. Vivo T3 5G மொபைலோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஹேண்ட்செட் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கியிருக்கக்கூடிய வேரியண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 8128. கலர் பார்த்தீங்கன்னாக்கா காஸ்மிக் ப்ளூ. இந்த வேரியண்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டிபியூ கேஸ், then documents, watts fast charging adapter, then type C cable. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல். மொபைலோட ஃபிசிக்கல் கீஸ் பார்த்துருவோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு ஸ்பீக்கரும் சென்ட்ரல் டைப் சி போர்ட்டு, தென் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு எதுவும் கிடையாது. டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைலோட மற்ற ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். பஞ்சுவல் ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6.67 inch. இதில் 128 ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 1800 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னாக்கா MediaTek Dimensity 7200 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைமரி கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்கா 2.8 GHz. இது ஒரு 4 nm ப்ராசஸர். அடுத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா Android 14ல் FunTouch OS 14 ரன் ஆகுது. இதில் மொத்தம் ஒரு 8 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேமரா ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துடலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் கொடுத்துருக்கிறது 2 கேமரா மட்டும்தான். மூணாவதாக கொடுத்துருக்கா ஃப்ளிக்கர் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பொக்கே மோடு, அது வந்து 2 MP f2.4 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா, இது வந்து சோனி IMX AA2 OIS சென்சார். இதுதான் மெயின் சென்சார் 50 MP. ரியர் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கும்போது மேக்ஸிமம் 4K 30 fps எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா 16 MP 2 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மொபைலோட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. வைஃபை வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. இதில் NFC கிடையாது. USB கனெக்டிவிட்டி 2.0 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். அப்படின்னா காட்டி ஒரு நேனோ சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். கடைசியாக முக்கியமாக பார்க்கக்கூடியது பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5000 mAh. சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது இன்பில்டாக பாக்ஸ்லேயே இருக்குது. அடுத்தது இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 188 கிராம் இருக்குது. மொத்தமாக இந்த மொபைல் 2 வேரியண்ட்டில் லான்ச் ஆயிருக்கு. 8128 அண்ட் 8256. அது மட்டும் இல்லை 2 கலர் மட்டும் தான் இதில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ப்ளூ, ரெண்டாவது கிறிஸ்டல் பிளாக். இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8128 18499க்கும் 8256 24999க்கும் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மொபைலை நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். இன்னும் இதில் கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்ம சொன்ன வேலையோட இன்னும் கம்மியாக கூட பை பண்ணிக்கலாம். இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் வந்து கட் பண்ணிடுறாங்க. இது பர்சனலாக எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சேனலில் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கிவ்அவே கொடுப்போம். மறக்காமல் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. லைவ் ஸ்ட்ரீம் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கங்க.